ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எஸ்ஆர்மா கிச்சனில் என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி சிக்கன் 65 வறுக்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப வாசமாக இருக்கும். அந்த வறுக்கும் போதே அந்த வாசனை சாப்பிடு 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 சாப்பிடுன்னு சொல்லும். அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு தயிர் எடுத்துக்கிட்டேன். இது நான் சொல்கிறது வந்து 1 கிலோ அளவுக்கு. இன்றைக்கி நான் 2 கிலோ வாங்கி வச்சுருக்கேன். ஒவ்வொரு கிலோவாக போட்டு கலந்து மேரினேட் பண்ணி வைக்க போகிறேன். அதனால் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. அதுக்கப்புறமா மிளகாத்தூள் 3 டேபிள் ஸ்பூன். இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன் கலருக்காக. வேறு ஃபுட் கலர் எதுவும் ஆட் பண்ணலை, அதனால் இந்த மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். அது கூட மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் இது வந்து கபாப் சிக்கன் 65 மசாலா 1 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. அதுக்கப்புறம் இது என்னென்னா கசூரி மேத்தி. இது வந்து இதுவும் 1 டேபிள் ஸ்பூன். கையில் நல்லா கசக்கி விட்டு போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் வாசம். அப்புறம் தேவையான அளவு உப்பு வந்து பத்தலைன்னா கூட திருப்பி போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். இதெல்லாம் சேர்த்து முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இன்னும் ஒரு பொருளும் இருக்குது. ஃபஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த தயிரில் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி லேசாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து இந்த மாதிரி கஸ்தூரி மேத்தியும் இந்த கபாப் 65 மசாலாவும் ஆட் பண்ணுறதுனால இந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி வறுக்கும் போதே வாசனை எல்லா பக்கத்து வீடெல்லாம் எட்டி பார்க்க சொல்லும், அந்த அளவுக்கு வாசனை. இப்போ ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். தயிரெல்லாம் போட்டு இதெல்லாம் போடுறதுனால இது எவ்வளோ நேரம் ஆனாலும் இந்த சிக்கன் 65 வந்து ஹார்ட் ஆகாது. வறுத்து வச்சு எவ்வளோ நேரம் ஆனாலும் அப்படி சாஃப்டாகவே இருக்கும். அதனால் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த முட்டையும் உடச்சி ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நடுவில் வந்து 1 கிலோ சிக்கனை தனியாக எடுத்து, அதாவது 2 கிலோ வாங்கினேன், அதில் 1 கிலோ சிக்கனை ஃபஸ்ட்டு எடுத்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒன்று ஒன்றா போட்டு ஆட் பண்ணி நல்லா கலந்து விடலாம். இதே மாதிரி ஒரு செட்டு அதுக்கு அடுத்து பண்ணேன். அதையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு அப்புறமா ஒன்றா எடுத்து வச்சுக்கிட்டேன். ஆக இன்றைக்கி வந்து என்னோடய கிச்சனில் 2 கிலோ சிக்கன் ரோஸ்ட் பண்ணோம், 65 பண்ணோம். இது ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் நல்லா இருந்தது. சாதாரணமாக செய்கிறத விட இந்த மாதிரி கஸ்தூரி மேத்திலாம் போட்டு செய்யும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. அடுத்த செட்டில் நான் வந்து கொஞ்சம் தனியாத்தூளும் ஆட் பண்ணேன். இப்போ பாருங்கள், இது ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன்னா இன்னொரு ஒரு கிலோ இருக்குல்ல, அதில் இதே மசாலாவோட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தனியாத்தூளை ஆட் பண்ணேன். அதையும் ஆட் பண்ணி கடைசியில் எல்லாம் மொத்தமாக வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நல்லா எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த பெரிய பீஸில் கூட, லெக் பீஸில் கூட ஒரு கீரல் போட்டு அது உள்ளெல்லாம் போட்டால் தான் நல்லா உள்ள வரைக்கும் ஜூஸியாக இருக்கும். நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். அதுவும் இது சிக்கார் மீட்டு சிக்கன் சொல்லவே வேண்டாம், நல்லா சாஃப்டாக இருக்கும். ஆர்கானிக் சிக்கன் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன். அப்புறம் இனிமேல் இப்படி தான் வேணும்னு சொல்லிவிட்டு உங்கள் வீட்டு பிள்ளைங்களாம் அடம்பிடிப்பாங்க. இப்போ இதை ஒரு தடவை எடுத்து வச்சுருக்கேன்னா எடுத்து உள்ளே வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில். ஒரு 2 hours அப்படியே வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறமா எடுத்துட்டு வறுக்க ஆரம்பித்தேன். நல்லா ஒரு பேனில் நிறையா எண்ணெய் ஊற்றி எடுத்து வச்சுருக்க பீஸில் பெரிய பெரிய பீஸாக பார்த்து முதல்ல வந்து வறுத்து எடுத்துக்கிட்டேன் தனியாக. அதுக்கு வந்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு பீஸாக எடுத்து போட்டு நல்லா வேக விட்டேன். அது நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒன்று ஒன்றா அப்படி திருப்பி போட்டு வேகிற வரைக்கும் காத்திருந்து, இது வந்து ரொம்ப ஹையில் வைக்கக்கூடாது, கொஞ்சம் சிம்லேயே வைக்கணும். ஏன்னா எதுவும் வேகலாம் வைக்கல, இது தன்னால் ஊறினது தான். அதனால் கொஞ்சம் வந்து மீடியம் ஃப்ளேமில், லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுக்கலாம். ஆனால் நல்ல வாசம் வறுக்கும் போதே பாருங்கள், வாசம் வந்து அள்ளுது அப்படியே. எப்படி இருந்தாலும் அது வந்து அக்கம் பக்கத்து வீட்டுக்கெல்லாம் அந்த வாசனை போயிருக்கோம்.
நம்ம இன்றைக்கி சிக்கன் செய்கிறோம் அப்படிங்கிறத வந்து காமிச்சு கொடுத்துருக்கோம். அந்த அளவுக்கு காற்றுல இந்த வாசம் அப்படியே கலந்து எல்லாரோட நாசியவும் தட்டும். அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ வாசம் நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது சாஃப்டாக ஜூஸியாக இருந்தது. சிக்கனும் அது மாதிரி சிக்கார் மிக் சிக்கன் இது நல்ல சிக்கன் போது அது நம்ம ஊற வச்சு நம்ம செய்கிற பக்குவத்தில் செய்யும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. எல்லாருமே நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. அதனால் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பொதுவாக நம்ம சிக்கன் 65 செய்கிறது தான், எல்லாருமே செய்யக்கூடியது தான். இந்த மாதிரி 2 இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து சேர்த்து போடும்போது இதனோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு. அதனால தான் நான் வந்து இது ஒரு வீடியோவை எடுத்தேன். இப்போ பாருங்கள், மற்ற இருக்கிற துண்டெல்லாம் போட்டு அதையும் வறுத்துக்கலாம். இதே மாதிரி நான் 2 கிலோவையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்து பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. பார்க்க மட்டும் இல்லை, சுவைக்கும் அவ்வளோ அருமையாக இருந்தது. எல்லாருமே நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எஸ்ஆர்மா கிச்சனை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.